அடியென்று அடித்து விட்டார். அதற்கு பயந்து இந்த வையமலை சந்தைக்கு ஓடி வந்தேனே சாமி. என் சாமி சாமி இங்கே உட்காந்திங்கன்னா மல்லி காப்பி ரெடியாக இருக்குது, கொண்டு வந்து தரோம். இல்லை போகாதீங்க, வீட்டுக்கு போனால் உக்கரமாக கிடக்கும். ஃபேனை போட சொல்லு, கரண்ட் பில்லு 3 யூனிட் வேஸ்ட்டாக போயிடும். இங்கே வார இயற்கை காற்று அப்படியே காற்று பூத்து ரெண்டிக்கு உட்காருங்க. உடம்பு தாங்குறவர்களும் பேசாமல் உட்காருங்க. தாங்கலை அப்படின்னாக்கா மாறாப்பு செடியிலிருந்து கப்புக்குன்னு கப்பி பிடிச்சிக்கோங்க. என்ன பற்றி ஆத்தகலாம் எந்திரிச்சு போகாதீங்க. ஊர் பக்கத்தில் இருக்குது, 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போகணும் போல இருக்குது. எல்லாம் உட்காருங்க. என்ன பத்தரா சாத்தி மகரே பர்றாட்டி எந்திரிச்சு எல்லாம் உதறி விட்டு கிளம்பிட்டாது. ஐயா நாட்டர்களே, தாங்கள் எங்களது நெடுவலாடு கோட்டைக்கு செல்ல வேண்டும். ஆமாமா, தாங்களுக்கு வழி தெரியவில்லை. ஆமா, நான் என்னன்னு தெரியல, முக்கியமான வேலை இருக்கு போல. எல்லாம் படுத்து தூங்குங்க. படுத்து தூங்குறவங்க எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துக்குங்க. உட்காந்துருக்கவங்க கொஞ்ச நேரம் படுத்துருங்க. ஆனா விடிய வரல இங்கேயே கிடங்க. ஐயா நாட்டர்களே, எங்களது நெடுவலாடு கோட்டைக்கு செல்வதாக இருந்தால் சரி, தாங்கள் நாட்டிலிருந்து வரும் பொழுது தாங்களுடைய உன்னையத்தாம சொல்றேன். சொல்ல அழுத்தக்காரன் புழுத்தக்காரத்திரிக்க வித்த மாதிரி கிளம்பிட்ட. நீ எப்பம்மா உட்காருவ? அவரோட உட்காந்தது கிளுக்கிழுப்பா இருக்குமா? நீ பேசாம எந்திரிச்சே போயிருக்கலாம். நீ கேட்டுறதும் இல்லாம அவரையும் பார்க்க விடாம பண்ணி முட்டி. அம்மா என்ன பெத்த ஆத்தா கொட்டாய் வருதா, அவரை பார்க்க விடாத, கெடுத்துரு. ஐயா நாட்டர்களே, தாங்கள் எங்களது நாட்டிற்கு செல்வதாக இருந்தால் தாங்களுடைய நாட்டிலிருந்து வரும் பொழுது ஏங்க இருங்க, இங்கிட்டு ஒரு அம்மா அந்த களவாடியை பார்க்க வேணான்னு, அந்த அம்மா நைஸ் எங்கிட்டு வந்து இந்த அம்மாவை பார்க்க வேணான்னு விட்டுச்சு. உனக்கு என்னதாங்க பிரச்சனை? கொஞ்சம் இருங்க, ஏன் விதையும் பார்க்கணும். நீங்க வாங்க, நீ வேற இடையில தள்ளு தள்ளு தள்ளு, எங்க கொண்ட நான் தள்ளுறேன். ஐயா நாட்டர்களே, வடமுகமாக திரும்பி குப்புறப்படுத்தி தாங்களுடைய குலதெய்வத்தை வணங்க வேண்டும். நான் அழைத்து செல்கின்றேன். ஆகா, வருகின்ற பொழுது எனது குலதெய்வத்தை குங்குமக்காளியை வழங்காமல் இருந்து விட்ட காரணத்தினால் அவனை வணங்கி விட்டால் அனைத்தும் சேர்ப்பாங்க. நான் அழைத்து செல்கின்றேன். ஆத்தாடி ஆகட்டும் சாமி. குனிஞ்சு வணங்கணுமா? படுத்துக்கிறத எங்க படுக்கிறது? மனுஷன் எம்பிட்டு விஷங்கிறத இந்த இடத்த வச்சு தெரிஞ்சுக்கலாம், தெரியுமா? ஒரு 4 மணி நேரம் கூட இல்லை, 3.5 மணி நேரம் தான் இந்த இடத்துல நம்ம அலைஞ்சோம். இந்த இடத்துல பாரு, புல்லு பூண்டலை எப்படி இருக்கு, அங்கிட்டு பாரு எப்படி இருக்கு. இதுதான் மனிதனின் வாழ்க்கை. ஆமாம், நிறைய நாடகங்கிறது வந்து ஒரு நாளைக்கு கண்ணு முடிச்சு பார்த்தா புண்ணியம் நிறையான்னு சொல்லுவாங்க. நம்ம நாடகத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறதில்லை. காரணம் என்றால் மனநிலை அப்படி. மனநிலையை ஒருநிலைப்படுத்தி பாருங்கள். நாடகம் என்பதை பார்த்தால் நம் வாழ்க்கை சிறக்கும். சரி சரி தள்ளு. தாய்ஜி, உத்தமபத்தினி ஒரு சில வாசகம். அறுக்காறு நல்லது இருப்பது உண்மையாக இருந்தால் அண்ணவரை காதுகரை முக்கால் அறுக்க வகிட்ட தாயை 3/4 நாடுகிற பக்கத்துல இருக்கணும். அம்மா கண்ணி நல்ல பெரிய காலை தானே தூமே போகல் காதுகங்க மூக்கள் எல்லாம் கத்தியால் மீட்டி. கண்ணி நல்ல பெரிய காலை தானே தூமே போகல் கண்ணுகள் மூக்கள் எல்லாம் கத்தியால் மீட்டி. காதுகங்கள் மூக்கள் எல்லாம் கத்தியால் மீட்டி. அத கச்சா போற வேலையில் ரொம்ப போட்டேன். கச்சா போற வெளியில போட்டு. என்னாச்சுப்பா? என்னது? ஒரு பூக்கு வச்சிருக்காங்க. ஏய் வீரமாக இந்த பூக்கு பேச்ச கேட்டு பூக்கு போச்சு. சரி போயிருச்சா? ஐயம்மா நாக்கு போச்சு மூக்கு போச்சு. ரப்பா ரப்பா இந்த வீரமாக பேச்ச கேட்டு ரப்பா ரப்பா. இந்த வீரமாக பேச்ச கேட்டு ரப்பா ரப்பா. நாக்கு போச்சு ரப்பா ரப்பா. இந்த வீரமாக பேச்ச கேட்டு ரப்பா ரப்பா. அந்த நாக்கு போச்சு மூக்கு போச்சு ரப்பா ரப்பா. இந்த வீரமாக பேச்ச கேட்டு ரப்பா ரப்பா ரப்பா. எப்பா என் பொண்டாட்டி அங்கலட்சுமி காணப்பா. இதை கேட்டா கொட்டால போச்சு, அங்க போச்சு, இங்க போச்சு, அங்க போச்சுன்றாங்க. இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. முதல்ல வந்து என் பொண்டாட்டியை கண்ணு முன்னாடி காட்டணும். அன்னை வாங்க என் பொண்டாட்டி காட்டணும்னா தண்ணிக்கு வந்து சித்தவுட்டு கண்ணு. பொண்டாட்டியா கரணா போய் கம்பில கூட போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. ஏய் சங்கருக்கு கோலமுருக்கு தாண்டா ரோசமல்ல வீரமாக வீசமுருக்கு. அந்த வாழும் சங்கருக்கு கோலமுரு
கொங்கு 22 கோனாடு 34 56 நாட்டர்களும் நமது பட்டூர் கோட்டை படையெடுத்து வந்துட்டார்கள். அன்னவரின் காதுகளை மூக்கம் அறுத்தி என்னுடைய கச்சமையில் போட்டு விட்டு தாங்களுக்காக மீதி படைகளை ஒதுக்கி வைத்துக்கின்ற சாமி. அதி சீக்கிரமாக ஓடோடி வருங்கள் ஆட்டவா. எழுந்த சங்கர் ஆடிவோல் எழுந்த வேடனை மடித்திட வேண்டும் என்று கடைய வேலெடுத்து கச்சத்தி வெள்ளையில் வந்து ஆடையும் முடித்து சங்கர் நான் அசுமிதில் ஏறினானே அசுமிதில் ஏறினானே அசுமலை அனுபவ அத்த முலாத்தா சில மைந்தனர்கள் செல்வே கடுக்கவு கொட்டி இவ்வளவு ஆட்கள் கோத்தோட செட்டு கொடுக்காய் எங்க போய் தாய்க்கு அத்தா 22 கோடாடு 46 56 நாட்டர்களும் நமது வட்டூர் கோட்டைக்கு படையெடுத்து வந்து விட்டார்கள். அந்த படையை நமது வீரபாகு சாமுகன் காதுபடை மூக்கையால கத்தியால வைத்து கட்டப்பையில் ஓட்டி வளர்ந்து வந்து விட்டானாம். மீதி படைகளை நமக்காக விட்டுவிட்டது வீரபாகு சாமுகன். எடுத்து விட்டாய் கொக்கி 26 கோடாடு 52 நாட்டர்கள் பட்டூர் கோட்டை மீது படையெடுத்து வந்து விட்டார்கள். அந்தவர்கள் பலிக்கு பலி கொலைக்கு கொலை வெட்டுகள் இருக்கட்டுமா? உண்மையான தமிழம் அந்த வேடுபடை ஜடையிட்டார் அத்தா வேடுபடை ஜடையிட்டால் அத்தா வேடுபடை ஜடையிட்டால் அத்தா வேடுபடை ஜடையிட்டால் அத்தா வீடு விட்டு போகலாமா இப்போ அந்த வீடு விட்டு போகலாமா இப்போ வீடு விட்டு போகாதோ இப்போ அத்தா வேடுபடை ஜடையிட்டால் அத்தா ஜடையிட்டால் அத்தா கட்டு பகமு ஆகுதடா இப்போ அட மேட்டனையே பார்த்து கொண்டு இருந்தா ஆத்தா எதற்காக தடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த மேநாட்டு காலிபடிகள் வெட்டி சாமுகர் அந்த காலிபடி கட்டுவனை கங்கில செமுத்து கொண்டு கொடுத்திருக்கிறாயா நமது முத்தமிழ பத்திரிகை முத்தமிழ பத்திரிகை வெட்டி முத்தமிழ பத்திரிகை வெட்டி முத்தமிழ பத்திரிகை வெட்டி ஒருவரது போக முடியாது ஒருவரது செல்ல முடியாது ஒருவரது போக முடியாது ஒருவரது போக முடியாது அத்தா உத்தமைய பத்தினி விட்டு ஒரு பொழுது போக முடியாது தான் போக முடியாது அத்தா உத்தமை பார்த்து விட்டு ஒரு பொழுது போக முடியாதா உத்தமைய பார்த்து கொண்டால் திருத்தா உத்தமைய பார்த்து கொண்டே இருந்தா பைத்துடா அது பொழுது வந்து நெல்லுடா வந்தா அத்தா உத்தமை லங்கை பார்த்து கொண்டிருந்தால் நமது குறையில் குறைகள் வந்து நேர்த்து விடுமை பத்தா உத்தமையை பார்த்து கொண்டிருந்தால் கோரிலால் அரண்மனைக்கு கோரி வந்து நேர்த்து விடுமை இருக்கட்டாயா நம்ம தவணை நமது பத்தினித தக்கையரை பத்தினிய தக்கையரை பத்தினித தக்கையரை விட்டு பத்தினிய தக்கையரை விட்டு படைமகம் போக முடியாது போக முடியாது அந்த படைமகம் போக முடியாது போக முடியாது எத்தனை வார்த்தைகள் தெரிவித்தாலும் மின்மைத்தக்களை பின்வைக்க மாட்டேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறாய் உண்மையானதா அப்படி செல்வதாக இருந்தால் இவருடைய 10ஆம் தலை பகடையாடி மேட செல்ல வேண்டும் பகடை விளையாட வேண்டும் பகடையில் வெட்டியாறு தோல்வியார் என்று பார்க்க வேண்டும் பகடையில் வெட்ட இருந்தவர்கள் மேநாட்டு காலிபடிபதி சண்டைக்கு செல்ல வேண்டும் தோற்றவர்கள் ஆனைக்கட்டி மாளிகையில் இரும்பு தூணால் 60 சங்கிலில் கட்டப்பட்டு கல் துணை கணிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அத்தா அத்தா இருவரு பகடிபடம் செல்ல இருந்தால் பகடியாடு வண்டகம் செல்ல வேண்டும் நிச்சயமாக பகடியாட வேண்டும் இந்த பகடியில் யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்று சரியாக பார்த்து செல்வது யார் நம்மளுடைய உத்தம தங்கே ஒரு சில வாசகி பத்தினி தங்கே வரவழைத்து இருவருக்கும் சாட்சியாக வைத்து இருவருமே 10ஆம் தலை பகடையாடு மேடையில் பகடை விளையாட வேண்டும் நம்மளுடைய தங்கே பார்த்து சொல்ல வேண்டும் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அழைத்து வாருங்கள் இப்பொழுது அப்படி ஆகட்டும் யார் எங்கே எனது தங்கை வந்தாடி மணியில் வந்து விளையாடி கொண்டிருப்பார்கள் சரி நான் அழைத்ததை சீக்கிரமாக அழைத்து வாருங்கள் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்
இசையோடு தமிழ் யான கலைவாணியே இசையோடு தமிழ் யான கலைவாணியே இசையோடு தமிழ் யான கலைவாணியே இதயத்தில் உன்னை வேண்டி புகழ்வாடினே ஆமா தேடி முதல்வானையே அம்மா இசையோடும் தமிழான கலைவாடியே இதயத்தில் உன்னை வேண்டி புகழ் பாடினன் தாயே இசையோடும் தமிழான கலைவாணி இசையோடு தமிழ் யான கலைவாணியே இதயத்தில் உனை வேண்டி புகழ் பாடினே இசையோடு தமிழ் யான கலைவாணியே அன்னையே உன்னை போல் தெய்வமில்லையே அம்மா அன்னையே உன்னை போல் தெய்வமில்லை ஆ அன்னையே உன்னை போல் தெய்வமில்லையே அம்மாள் அகர முதல் எழுத்தில் பரம்பொருளியே அகர முதல் எழுத்தில் பரம்பொருளியே இசையோடும் தமிழான கலைவாடியே இதயத்தில் உன்னை வேண்டி புகழ் பாடினன் தாயே இசையோடும் தமிழான கலைவாடியே இசையோடு தமிழ் யான கலைவாணியே இதயத்தில் உனை வேண்டி புகழ் பாடினே இசையோடு தமிழ் யான கலைவாணியே சகில கொலைகளையும் கற்று தந்தாய் அம்மா அம்மா சகில கலைகளையும் கற்று தந்தாயம்மா சகில கொலைகளையும் கற்று தந்தாய் அம்மா சங்கீதநாதத்தில் தலைவியோடையே சங்கீதநாதத்தில் தலைவியோடையே இசையோடும் தமிழாட கலைவாடியே இதயத்தில் உன்னை வேண்டி புகழ் பாடினன் தாயே இசையோடும் தமிழாட கலைவாடியே கலைவாணி சிங்கர கலையறையில் முன்பதாக அமர்ந்திருக்கும் சிறியோர் பெரியோர் மற்றும் யாவருக்கும் 4 வீதம் 6 சாய்த்திரம் 18 தான தர்மங்கள் 64 கலைஞானம் 96 தத்துவம் 108 மனைவி காணங்கள் என்று சொல்லப்பட்டு சகல சாற்றங்களை ஐயமில்லாமல் கற்றடைந்து ஆநாடு கோநாடு அழகு வண்டி வளநாடு பொன்னி வளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டிலே தாமர மீனாட்சிக்கும் குண்டுடைய கவனருக்கு வீண்டெடுத்த தங்கால் முடி செய்த வணக்கம் 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 ஆநாடு கோநாடு அழகு வண்டி வளநாட்டிலே சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் திருவாயிலே என் தந்தையும் தாயும் காலமான பிறகு என் மனமாகப்பட்டது வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்க திருவாயிலே அன்னர்கள் பார்த்தார்கள் தங்கமே எப்போது பார்த்தாலும் அலர்ந்த வளர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல் இருக்க வேண்டிய முகமாகப்பட்டது இன்று மட்டும் வாட்ட முகமருக்கு காரணம் என்னவென்று கேட்டார் அண்ணர். அண்ணா, நமது தாயும் தந்தையும் காலமான காரணத்தினால் என் மனமாகப்பட்டது வேதனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அண்ணா எடுத்து தெரிவித்தேன். தங்கமி, நமது தாயும் தந்தையும் இல்லும்பதற்காக வேதனை வேண்டாம் அம்மா. தாயும் தந்தையும் இல்லாத காரணத்தினால் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் தாங்கள் இருக்கின்றோம். கவலை என்பதை வீண்டாம் தெரிவித்தார்கள் அண்ணர்கள். தங்கமி, நமது தாயும் தந்தையும் இல்லாத காரணத்தினால்
உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அண்ணன். அண்ணா, நமது தாயும் தந்தையும் இல்லாத காரணத்தினால் கூடிருந்து விளையாட கொஞ்ச கிளியும், பக்கிருந்து விளையாட பச்சை கிளியும், அருகிருந்து விளையாட அன்னப்பச்சி வேண்டும் அண்ணா என்று எடுத்து தெரிவித்தேன். அம்மா, அந்த கிளியிலாகப்பட்டது எங்கே இருக்கின்றது சொல், பிடித்து வருகிறோம் என்று தெரிவித்தார்கள் அண்ணர்கள். அண்ணர்களிடத்தில் எடுத்து தெரிவித்தேன். அண்ணனாகமலை அண்ணனாகமலை தோகமலை அண்ணா நாடு சுத்தி திருமலை நாகமலை தோகமலை நாலு சுத்த வீரமலை நாகமலை தோகமலை அண்ணா நாடு சுத்த திருமலை நாகமலை தோகமலை நாலு சுத்த வீரமலை சுத்தி படந்த மலை சுத்தி வளர்ந்த மலை சுத்தி படந்த மலை அண்ணா சூதான திருமலை சுத்தி வளர்ந்த மலை சொல்லான வீரமலை அகடிகள் தகடு வரை அகடிகள் தகடு வரை அண்ணன் தமிழே கோவை அந்த அகடுகள் 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 திடு வரை அந்த அச்சமுள்ள அந்த சகோவை தெரிஞ்சு குறிஞ்சிவனோ தெரிஞ்சு குறிஞ்சிவனோ தெரிஞ்சு குறிஞ்சிவனோ அண்ணாடல் போலா நடுமுடி அந்த நெறிஞ்சு குறிஞ்சிவனோ அந்த போல கருதனே வண்ணங்கள் பல்ல உண்டு குறிஞ்சி மண்ணு ஊருக்கு வந்த உன்னே நான் கொண்டு வர வேண்டும் அண்ணா குவங்கம் பல்ல உண்டு குறிஞ்சி மண்ணு துளை உண்டு அந்த கூவட்டம் கல்லம் உண்டு அண்ணா குறிஞ்சிவன சோலையுண்டு பண்ணி மரக்கிளையோ அந்தி மரக்கிளையா பண்ணி மரக்கிளையோ அன்னடை இருந்து வாழுதன்ன அந்த அஞ்சி மரக்கிளையே அண்ணா இருந்து வருதட்டா அஜி குஞ்சி தக்கிளையும் அஜி குஞ்சி தக்கிளையும் இடை இருந்து வாழுதன்ன காட்டிலையோ அண்ணா அணை கிடந்து வருதண்ணா திரிகமெல்லாம் பச்சை நீரும் திரிகமெல்லாம் பச்சை நீரும் அண்ணா கேணி நல்ல நீரும் அண்ணா ரேகமல்ல 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 வச்ச நீரோ அண்ணா அங்கமல்ல நீரோ நல்ல முத்து நீரும் ரெண்டு முத்து நீரோ நல்ல முத்து நீரும் அண்ணா கண்ணு ரெண்டு வெள்ளி நீரும் ரெண்டு முத்து நீரோ அண்ணா ரெக்க ரெண்டு பச்சை நீரோ அந்த கிளி கொண்டு வந்தா அந்த கிளி கொண்டு வந்தா அண்ணா தெம்புடலே யஜுமன்னா ஆனாடி கொண்ட அள்ளிக்கப்பட்டு விளையாட்டிலே எவ்வளவு சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட அந்த கிளிகிலாகப்பட்டது நாகமலை தோகமலை நாலு சுத்து வீரமலை அகடுகளில் எகிடு வாரை அச்சமில்லாத தச்சம் கோம்பையில் நெருஞ்சி குறிஞ்சி நெருடைய அருகாமில் குவ்வண்ணவளம் குறிஞ்சி வனச்சோலையில் வன்னி மரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது அண்ணா என்று எடுத்து தெரிவித்தேன். தங்கமி பிடித்தார்கள் என் கரத்தில் குடிக்க வலுதே அந்த விளையாடு கோட்டியில் அண்ணர்கள் கொடுத்த கிளிகளோடு விளையாண்டு கொண்டிருக்கும் தருவாயிலே 10ஆம் தளம் வந்தாடு மண்டகத்தில் விளையாண்டு கொண்டிருக்கும் தருவாயிலே அண்ணர்கள் அழைத்திருக்கின்றார். என்ன காரணமோ தெரியவில்லை. அண்ணர் இருக்கும் இடம் சென்று என்ன விபத்தை பார்த்து வருகிறேன். ஆறுமு மாமா அவர்கள் எனக்காக 20 செல்வங்களை வாரி வழங்கியுள்ளார். எந்த குறையுடன் கையால் கொடுத்திருந்தாலும் குறை என்பதை விலகி நிறையதை கை கொண்டு சென்று இடுவெல்லாம் சீரும் திறப்பன்றி வாழையடி வலையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் தாயே. அண்ணா
அண்ணா அண்ணா சரணம் சரணம் அண்ணா தல்வாண்டில் உங்கள் பாவம் சரணம் சரணம் அண்ணா தாழ்வணிந்தேன் உங்கள் பாதம் பத்தினியா நல்லதங்கால் பங்குடன சரணம் பத்தினியே நல்லதங்கால் பங்குடனே சரணா முத்துமையா நல்லதங்கால் உன் பாதம் சரணம் நல்லதங்க உன் பாத சரண கோபமுள்ளே கோபமுள்ள சொன்னக்கு கொடி கொடி சரணம் கோவமுள்ள சென்னக்கு கொடி கொடி சரண பொறுமை போறத்தவர்க்கு புண்ணியர சரணம் அண்ணா பொறுமை போறந்தவர்க்கு புண்ணியர சரண இல்லையா? அவர்க்கு புண்ணியர சரண அத்தாவில்லை மைத்துனர்க்கு அன்புடன சரணம் தாவில்லை மைத்துனர்க்கு அன்புடன சரண வெட்டி கண்ணி கல்லோனிக்கும் பொகனுக்கு சரணம் வெட்டி கொடி கல்லடிக்கு மகனுக்கு சரண எடுத்து வரோம் கொடி கல்லடிக்கு மகனுக்கு சரண எடுத்து வரும் சுத்தி வந்தேன் இன்பம் ஒரு சரணம் எனது ஊரோ சுற்றி வந்து இன்பமோட சரண வலது வரும் சுத்தி வந்தேன் வகுடன சரணம் வலது ஊரோ சுற்றி வந்து மகுடனே சரண யானவனே யானமலே யானவனை சென்னைக்கெல்லாம் அத்தனைக்கு சரணம் தேசனுக்கல்லா அன்புடனே சரண யானவனை சென்னைக்கெல்லாம் அத்தனைக்கு சரணம் சரண சரண மன்னா தல்வனுக்கு சரண குதிரை வண்டை சென்னைக்கெல்லாம் கும்பிட்டன சரணம் குதிரபடேசனுக்கல்லா கும்பிட்டு சரண சரணம் சரணம் அண்ணா தல்வானிந்தேன் அண்ணா ஆனாடி கோனாடி அள்ளுகப்பட்டி வெள்ளநாடு பொன்னி வெள்ளநாடு முகர்பட்ட நன்னாட்டிலே தாங்கள் கொடுத்த இலைகளோடு விளையாண்டிக் கொண்டிருக்க தருவாயில் சீக்கிரம் வர வேண்டும் தங்க மீது அழைத்து அருகில் கேட்டேன் அண்ணா என்னை அழைத்த விஷயம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் அண்ணா தங்கமே கோராண்டு காலமாக வாழ்ந்திருப்பி தங்கமே எழுந்திருப்பாய் அண்ணா தங்கமே என்னை அழைத்த விஷயம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் அண்ணா தங்கமே பங்கு 22 கோடாடு 34 56 நாட்டார்களும் நமது ஒட்டேறு கோட்டை நோக்கி படையெடுத்து வந்து விட்டார்கள் அண்ணா அந்த படையை வெட்டி வரலாம் என்று புறப்பட்டு சென்றேன் அப்பொழுது நமது அத்தா வழிமறித்து விட்டார்கள் மேநாட்டு கால்விடைகோ சண்டைக்கு செல்வதாக இருந்தால் செல்வதாக இருந்தால் பகடையாடு மண்டபம் செல்ல வேண்டும் பகடையாட வேண்டும் பகடை ஆட்டத்தில் யார் கை வெற்றி பெற்றவர்கள் அந்த மேநாட்டு கால்படிகள் சண்டைக்கு செல்ல வேண்டும் தோற்றவர்கள் ஆடு கட்டு சங்கிலி 60 வகை சங்கிலியால் கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் என்று தெரிவித்து விட்டார்கள் அதனால் நாங்கள் இருவரும் பகடை ஆட்டத்தில் யார் கை வெற்றி யார் கை தோல்வி என்று சரியாக பார்த்து செல்வதற்காகவே தாங்கள் அழைத்தேன் தங்கமே அண்ணா ஆனாடு கோநாடு அழகுபடி விளையாடு பொன்னி வெள்ளநாடு புகழ்பெற்ற நன்னாட்டிலே சீரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க திருவாயிலே கொங்கு 22 கோநாடு 32 நாட்டார்களும் நமது பட்டொரு கோட்டை முதல் படையெடுத்து வந்து விட்டார்கள் தங்க மீறி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர் அண்ணா ஆனாடு கோநாடு அழகுபடி விளையாட்டிலே பஞ்சினி மெத்தில் படுத்து உறங்கும் பொழுது சண்டால பாவி பொல்லாத கனவுகளை கண்டேன் அண்ணா நான் கண்ட கனவை பொழுத செக்கன நெருக்கணும் மறிக்கொழுந்து வாரிவந்தனும் ஆணிக்க தட்டத்திரவன் சம்புகுல ஆசாரியானவன் கெட்ட எண்ணத்தோடு கெடுக்கவன் என்பதற்காக அரமணியாடி வந்தான் அண்ணா பொல்லாத கனவுகளை கண்டேன் அடைக்கலம் கொடுக்கவன அரமனையை விட்டு போக சொல்லுங்கள் அண்ணா அண்ணா என்று அழுது ஒழுப்பினேன் அண்ணர் தெரிவித்தார் தங்கமே அரைமணி வந்தவனை போய் என்று சொன்னால் மகா பாவங்கள் நேரும் அம்மா தாங்களோ சின்ன சிறு வயதாக இருக்கின்றாய் அல்லவா தாங்கள் கண்ட கனவுகள் பலிக்காது தங்கமே அரமனை சென்று விளையாண்டு கொண்டு இருக்கும் என்று பெரியனர் தெரிவித்தார் பெரியனர் வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லாம அரமனை சென்றேன்
அந்த சதிகார தட்டடைக்கு பெரியண்ணன் சத்தியம் சென்று விட்டார். இப்போது கொங்கு 22 கோநாடு 32 நாட்டார்கள் எல்லாம் நமது பட்டொரு கோட்டி முதல் படையெடுத்து வந்து விட்டார்கள். தங்குமேனி சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர் அண்ணா. நான் கண்ட கனவுகள் அனைத்துமே நடந்து முடிந்து விட்டது அண்ணா, நடந்து முடிந்து விட்டது அண்ணா. செக்கணுமா திரிக்கணுமா சின்னனார அரமனை